அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 27வது திருக்குறள். தலைப்பு நீத்தார் பெருமை. அதிகாரம் 3. குறள் பார்க்கலாமா? துவை ஒளி ஊறு ஓசை நாற்றமன ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இன்னொரு முறை. துவை ஒளி ஊறு ஓசை நாற்றமன ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. இதனுடைய பொருள் என்ன பார்க்கலாம். துவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த இது ஐந்து புலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய ஒருத்தரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? துறவி என்று அழைப்போம். சுவைன்னா அறுசுவைகள், அதாவது புளிப்பு, இனிப்பு, கார்ப்பு, கசப்பு, இது எதுவுமே என்ன செய்யக்கூடாது? இருக்குங்கிறத பார்க்கக்கூடாது. உப்பு இருக்கா, இனிப்பு இருக்கா, பாயாசம் இனிப்பாக இருக்க நல்லா இருக்கும், இந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ள அந்த மைண்டில் என்ன செய்யக்கூடாது? வரவே வரக்கூடாது. சுவை பார்க்கக்கூடாது. ஒளி, அதாவது வெளிச்சம், அவங்கள பார்க்கக்கூடியவங்க கருப்பா வெள்ளையா நிறம் மாறுவது, அதை என்ன செய்யக்கூடாது? அவங்க பார்த்து ரசிக்கக்கூடாது. சில பேர் வெள்ளையாக இருப்பாங்க, சில பேர் கருப்பாக இருப்பாங்க, சில பேர் புது நிறமாக இருப்பாங்க. இந்த மாதிரி அழகை என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. ஊறுனா தொடுதல் உணர்வு. நம்மளை யாராவது தொடுறாங்கன்னா ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி அந்த எண்ணமும் அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. யார் தொட்டாலும் ஒரு மரியாதையாக அதை என்ன செய்யக்கூடாது? வேறு மாதிரி எண்ணக்கூடாது. அப்புறம் ஓசை, கேட்கும் குரல், அவங்க பேசக்கூடியது, சத்தமாக கோபத்தில் பேசுகிறது, கடுமையாக பேசுகிறது, இதெல்லாம் அந்த இதை என்ன செய்யக்கூடாது? ஓசையும் கேட்கக்கூடாது. ரொம்ப பாட்டு, நல்ல அழகான பாட்டெல்லாம் கேட்கும்போது அப்படியே மயங்கி என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நாட்டம், மனம், துர்நாற்றம், இந்த ரெண்டையும் பார்த்துட்டு சி அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இப்போது மனம் சொல்லும்போது நல்லா பூ வைக்கும்போதோ இல்லை யாராவது ஸ்ப்ரே அடிக்கும்போதோ வாசனையாக இருக்கும்ல, அதை நம்ம என்ன செய்யக்கூடாது? ரசிக்கக்கூடாது. நாட்டம், துர்நாற்றம், ஒரு சாக்கடையை பார்த்தோன்னா அப்படி சி அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. எல்லாமே மனிதர்கள் உபயோகப்படுத்தக்கூடியது தான், அதனால் அது வரக்கூடியது. இந்த மாதிரி என்ன செய்திருக்காரு? வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த ஐந்தையும் அடக்கக்கூடியவங்க தான் இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? கட்டி ஆள முடியும். இந்த ஐம்புலன்களையும் கட்டி ஆளவில்லை என்றால் இவங்க என்ன செய்ய முடியாது? ஒரு முழு துறவியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. அதனால தான் இவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. ஐம்புலன்கள்னா என்னென்னா அப்படி சொல்லியிருக்கிறார். என்னென்னா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த ஐந்து என்ன செய்யக்கூடாது? இருக்கவே இருக்கக்கூடாது. ரசனை என்பது, ஆசை என்பது என்ன செய்யக்கூடாது? மனிதர்களுக்கு இருக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் கடந்து நம்ம இறைவனே கதி என்று இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம்? ஒரு சிறந்த துறவி